அப்போ அரஃபா முடிச்சுட்டு நம்ம அன்றைய நாளினுடைய மகரிப், அதாவது பிறை 9க்கு மகரிப் முடிஞ்சதுக்கப்புறம் பிறை 10 ஸ்டார்ட் ஆகிடும். பிறை 10னுடைய முஸ்தலிஃபா ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? அப்போ முஸ்தலிஃபாங்கிறது எங்கே இருக்குது? அரஃபாலேருந்து முஸ்தலிஃபா திரும்ப மீனாவுக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த இடத்துல நம்ம வரோம். முஸ்தலிஃபா எப்படி இருக்கும்? பிறை 9, அதாவது மகரிபுக்கு பிறகு, அதாவது பிறை 10 பிறந்துருது, அப்படி தானே? சரிங்களா? பிறை 10 பிறந்துருது. அப்போ மகரிபு அந்த இடம் எப்படி இருக்கும்னாக்கா இது மாதிரி மண்ணாக இருக்கும். இங்கே கார்பெட்டோ இல்லை எதுவுமே சில நேரத்தில் இருக்கலாம், சில நேரத்தில் இல்லாமல் போகலாம். எனவே நாம் கொண்டு போகக்கூடிய போர்வையை நம்ம விரித்து படுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முஸ்தலிஃபாங்கிற இடம் இதுதான். முஸ்தலிஃபாவுக்கு நம்ம போனோம். முஸ்தலிஃபாவில் போன உடனே நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? முஸ்தலிஃபா அப்படிங்கிறது சூரியன் மறைஞ்ச பிறகு நிதானமாக சொல்லணும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்கிறாங்க. எப்படின்னாக்கா, யா யுஹன்னாஸ் அலைக்கும் பிஸ் சக்கீனா, அதாவது அமைதியான முறையில் போங்க. அது ஏன்னா நீங்கள் வாகனங்களை விரைஞ்சு செலுத்துறதுங்கிறது ஒரு நன்மையற்ற ஒரு காரியம் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம கிளம்பும் பொழுது அதாவது அரஃபாலிருந்து நம்ம கிளம்பும் பொழுது நிதானத்தை நம்ம கடைபிடித்து நம்ம செல்லணும். சரிங்களா? ஹைர். அடுத்ததாக முஸ்தலிஃபா வந்த உடனே மகரிபு 3 ரக்காத்து, இஷா 2 ரக்காத்து என்பதாக ஒரு அசான் 2 இகாமத்தை சொல்லி மகரிபை 3ஆகவும் இஷாவை 2ஆகவும் ஜம்மு கசர் செஞ்சு தொழுகணும். முஸ்தலிஃபா வந்து இறங்கின உடனே முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்னன்னாக்கா இந்த தொழுகையை செய்கிறது தான். நிறைய பேர் என்ன செய்வாங்கனாக்கா, இந்த இடத்துல கல் பொறுக்கணும்னு சொல்லி கல் பொறுக்க போயிடுவாங்க. இந்த கல் பொறுக்கிறங்கிறது முஸ்தலிஃபாக்குள்ள ஒரு இடம்ங்கிறது முஸ்தலிஃபாலையும் பொறுக்கலாம், இன்னும் வேறு இடங்கள் மினாவில் கூட பொறுக்கி கொள்ளலாம். ஆனால் முஸ்தலிஃபாவில் தான் பொறுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தின் அடிப்படையில் நிறைய பேர் இங்கே வந்த உடனே கல் பொறுக்க போவாங்க. அந்த கல் பொறுக்கிறதுங்கிறது அது கொஞ்சம் நிதானமாக கூட செய்து கொள்ளலாம். அந்த முஸ்தலிஃபா வந்த உடனே செய்ய வேண்டியது மகரிபு இஷாவையும் சேர்த்து தொழுகிறது தான். சரிங்களா? அது சேர்த்து தொழுவணும். அடுத்ததாக இந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டியது திக்ரு, தல்பியா, இதை சொல்கிறது, முக்கியமாக உறங்குறது. ஏன்னா நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தலிஃபாவில் உறங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அப்போது அடுத்ததாக ஃபஜர் தொழுகிறது. அதை எப்போ தொழுதுருக்கிறாங்க? ஃபஜரை அதனுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுதிருக்கிறாங்க. ஃபஜருடைய வக்து வந்த உடனே தொழுதிருக்காங்க. சில ஆரம்ப நேரம்னு சொன்னோன்னா ஃபஜருக்கு முன்னாடியே ஃபஜர் தொழுகிறது கிடையாது. தொழுதுட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. அப்படி செய்யக்கூடாது. ஃபஜர் வந்த நேரம் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் நம்ம ஃபஜரை தொழுதுட்டு அதன் பிறகு அங்கிருந்து விரைவாக நம்ம செல்ல வேண்டும். விரைவாக செல்ல வேண்டும் அப்படிங்கிறது இந்த மஷ்ஷருல் ஹராம் அப்படிங்கிற அந்த இடத்துல நின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்பீஹ், திக்ர், துவா இதெல்லாம் செஞ்சது சுன்னத்தாக இருக்குது. ஆனால் இதுக்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் அமையறதில்லை. ட்ரெயினில் போகிறவங்க விரைவாக போயிடுவாங்க, பஸ்ஸில் போகிறவங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்காது. அதெல்லாம் சுன்னத்தான விஷயங்கள். ஆனால் அப்படி வாய்ப்பு கிடைச்சிச்சின்னு சொன்னாக்கா அந்த விஷயங்களை நாம் செய்து கொள்ள வேண்டும். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பு முஸ்தலிஃபாலேருந்து கிளம்பிடணும். சரிங்களா? சூரியன் உதிப்பதற்கு முன்பு முஸ்தலிஃபாலேருந்து கிளம்பி மினாவுக்கு போக வேண்டும். ஏன்னா கல் எறியணும் நம்ம, அதுக்காக நம்ம அங்கே போகிறோம். அடுத்தது பலவீனமானவர்கள், அதே மாதிரி பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து சில அனுமதி இருக்குது. என்னென்னா, நள்ளிரவு 12 மணி ஆனதுக்கப்புறம், அதாவது பிறை அரஃபா முடிஞ்சு முஸ்தலிஃபாவில் மகரிபுக்கு போயிடுறோம். மகரிபு முடிஞ்சு அடுத்தது நள்ளிரவு 12 மணிக்கு அப்புறம் இந்த மாதிரியான பலவீனமானவர்கள், வயதானவர்கள், குழந்தைகள், பெண்கள், இவங்களெல்லாம் நம்மளை 12 மணிக்கு அப்புறம் போகிறதுக்கு அனுமதி அளிச்சிருக்கிறாங்க முஸ்தலிஃபாலேருந்து மினாவை நோக்கி. சரிங்களா? ஸோ அப்போது அதுக்கான போய்க்கலாம். அப்போ இந்த இடத்துல கல் பொறுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கனாக்கா கல் பொறுக்கி கொள்ளலாம். அந்த கல்லுங்கிறது எவ்வளோ பெருசு இருக்கணும்னா சிறிய கல்லாக இருக்கணும். ஒரு கொண்டக்கடலை சைஸுக்கு, ஒரு சுண்டக்காய் சைஸுக்கு சின்ன கல்லாக இருக்கணும். அடுத்தது இந்த இடத்துல செய்யக்கூடிய தவறு என்ன, அந்த கல்லை வந்து கழுவுறது, தண்ணி வச்சு கழுவி அதை எடுத்துகிட்டு போகிறது, இதெல்லாம் வந்து ஒரு சுன்னத்துக்கு மாறான செயல்கள். ஸோ அதை நம்ம செய்யக்கூடாது. எனவே ஃபஜரை தொழுது விட்டு நாம் அங்கிருந்து கிளம்ப வேண்டும். அப்போது நம்ம முஸ்தலிஃபா முடிச்சுட்டு பிறை 10, அதாவது பெருநாள் தினம். சரிங்களா? இப்போ பிறை 9ல் அரஃபாவில் முடிப்போம். அரஃபா முடிச்சுட்டு நம்ம மகரிபுக்கு அப்புறம் முஸ்தலிஃபாவில் முடிச்சுட்டு பிறை 10 விடிஞ்ச உடனே பெருநாள் தினம் ஆகிடும். அப்போ பெருநாள் தினத்தன்று நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.